வெல்கம் டு MYLAI Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல சூப்பரா ஒரு ஸ்வீட் ரெசிபியும் நைவேத்தியமாவும் செய்யலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தேவையான இன்கிரிடியன்ட் என்னன்னு சொல்லிறேன். கோதுமை மாவு 1 கப் ஜல்சி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி 1 டம்ளர். வெல்லம் நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா நசுக்கி எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் 1 கப். ஏலக்காய் தூள், salt, பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா ஒரு ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி இல்லை 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுங்க. 1/2 டம்ளர் தண்ணியில் உங்களுக்கு வெல்லம் பாகு வரும். ஸோ தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும். இதே ரெசிபியை நீங்கள் சர்க்கரையில் கூட செய்யலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிறது எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்றேன். இப்போ நல்லா எல்லாத்தையும் கிண்டி விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவை அதில் சேர்த்துடுங்க. நம்ம வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டிக்கலாம். இப்போ நல்லா ஃபில்டர் பண்ணிட்டோன்னா உள்ளே டஸ்ட் எதுவும் இருக்காது. இப்போ இதை நல்லா கலரி விட்டுக்கோங்க. இது ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு தண்ணி உறிஞ்சிக்கும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தோசை மாவு பதமும் இல்லாமல் சப்பாத்தி மாவு பதமும் இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இதை 10 நிமிஷம் நம்ம விட்டுடலாம். எண்ணெய் காஞ்ச உடனே கையிலேயே எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் கரண்டியில் கூட மொண்டு ஊற்றலாம். இது உங்களுக்கு ஆயிலாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இங்கே குழிப்பணியார கல்லில் கூட ஊற்றி சுட்டு எடுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும், கருப்பு கலரில் மாறிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு பொரிச்சு எடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்க மாவு நல்லா வெந்து வரும், ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ எல்லாமே நமக்கு வெந்து ரெடியாக இருக்குது. 10 நிமிஷத்துலேயே சூப்பரான ஒரு மினி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.